At Prince Jewellery, just pay only 6% VA and 0% making charges on all gold jewellery purchases. Hurry, offer valid for a limited period only. பாமக எம்எல்ஏ அருள் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் அருள், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. பொதுக்குழு மேடையில் நடந்த நிகழ்வுகளை எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த இரண்டு பேருக்குமான இந்த கருத்து மோதலை மக்கள் எப்படி எடுத்துக்கணும் உங்களுடைய பார்வை? சார், இது கருத்து மோதல்னு சொல்றதே மிகப்பெரிய தவறு. எப்படின்னாங்க, ஒரு சாதாரண செய்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக பத்திரிகையாளர்களால் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நடந்ததுங்கிறத பொதுக்குழு ரொம்ப அமைதியா முடிஞ்சது. எந்த விதமான ஒரு சிக்கல் இல்லாம நல்லா முடிஞ்சது. நீங்க ஓபனா அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்காரு அன்புமணி. இல்ல அது பொறுப்பாளர் நியமனம் சார். இப்ப இது ஒரு இப்ப நான் சாதாரணமா நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள பேசிட்டு இருக்கிறோம். பேசும்பொழுது மைக்கு ஆன்ல இருக்குது. அதை ஒரு செய்தியா போய் பெருசா பண்ணி அதை ஒரு பூதாகரமாக்கி ஆகா அது அப்படி இது இப்படிங்கிறதெல்லாம் ஒரு தவறான ஒரு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்க ஒரு நடைமுறையா போயிட்டு இருக்குங்க. இல்ல பேசிக்கிறது இது திரைமறைவில் இல்ல, மேடையில பேசியிருக்காங்க. அவர் ஓப்பனா அதிருப்தி வெளிப்படுத்தி இருக்காரு. 4 மாதங்களுக்கு முன்னாடி இணைந்தவருக்கு எப்படி பதவி தரலான்ட்டு. இல்ல அது இல்லைங்க, அது ஒரு செய்திங்க, அவ்வளவுதான். இது சார், பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற 2.5 கோடி வன்னிய மக்களாகட்டும், மற்ற எல்லாருமே எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களையும் நான் அன்புமணி அவர்களும் ஒரு சேரதான் பாக்குறோம். இதுல எந்த மாற்று கருத்து இல்லை, எந்த விதமான மனமாட்சியும் இல்லை, எந்த விதமான ஒரு வித்தியாசமும் இல்லை. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண செய்தி ஊதி பெரிதாக்கப்பட்டிருக்கிறது. இது ஒண்ணுமே இல்லைங்க, இது அவ்வளவுதான். அமைதியா இது இன்னையோட முடியும். நாளையில இருந்து எங்களுடைய பணிகள் எல்லாம் இணைந்து ஒரே மாதிரியா பணிகள் துவங்கப்படும். இல்ல மேடையில அவர் முகுந்தன் அவர்களுக்கு அந்த பதவி அறிவிப்பு கொடுக்கும் போதே தன்னுடைய ஆபீஸ் நம்பரை தனியாக அவர் கொடுக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்த்தோம்ல. அது கன்வே பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு தோணுது இல்லை இங்க? சரிங்க, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அலுவலகத்தை இது இந்த அரை மணி நேரத்திலே உருவாக்க முடியும்? அந்த அலுவலகம் எங்களுடைய தலைவராக பாட்டாளி மக்கள் தலைவரான அன்புமணி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஸ்ரீநகர்ல இருக்கிற அவருடைய இல்லத்துலதான் எங்க எல்லாம் சந்திச்சுட்டு இருந்தாங்க. அந்த சந்திப்புக்கு ஒரு நெருக்கடியான இடம் டி நகர், திலக் ஸ்ட்ரீட். அதனால ஒரு பனையூர்ல அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அலுவலகத்தை போடணுங்கிறதுனால ஒரு 6-7 மாதமா அந்த பணி நடந்து வருகிறது. அந்த இடத்துல பணி நடந்து வருகிறது. அந்த அலுவலகம் தயாரான பிறகு இந்த பொதுக்குழுவில் அறிவிக்கதான் இருந்தாரு. அது இந்த நிகழ்ச்சி முடியும் போது அறிவிச்சாங்க, அவ்வளவுதானே. தவிர அலுவலகத்தை அறிவிக்கிறதுக்கும் பொறுப்பாளர்களுக்கு எந்த விதமான நீங்க சொல்றது சரிதான். ஆனா அது அறிவிக்கப்பட்ட தருணம் அதை பத்தி தான் நம்ம கேட்கிறோம். இப்போ இந்த பொதுக்குழு முடிந்த பிறகு அறிவிக்கிறதாக சொன்னாங்க. அது பொதுக்குழு முடிஞ்சு அறிவிச்சிருக்காங்க. இல்ல, முகுந்தன் அவர்களுக்கு அந்த பதவியை அறிவிக்கும் போதே அவர் சொன்னார். அதுதான் சார், எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இது யாருமே தமிழ்நாட்டில் இருக்கிற பாட்டாளி மக்கள் சேர்ந்தவர்களாகட்டும், பொதுமக்கள் யாரும் இதை ஒரு மாற்றாகவும் மனமாட்சியமாகவும் நான் பார்க்கல. இது சில பத்திரிகைகள் பத்திரிகைகளும் ஊடகங்களும் ஊதி பெரிதாக்குறத தவிர இது ஒரு உப்புசப்பு இல்லாம ஒரு அமைதியான செய்தி. இது எங்கள் பாட்டாளி மொழியை பொறுத்தவரையில ஒற்றுமையாக 2026 நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். எங்களுடைய பயணம் என்பது ஒரு புனிதமான பயணம். இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் திமுக என்ற ஒரு கொடிய அரக்கனிலிருந்து காப்பாற்றுவதற்காக எங்களுடைய போர் துவங்கி இருக்கிறது. இதுல எந்த விதமான தடம்பெயர்களும் அருள், இப்போ இல்ல இந்த 2 பேருக்குமான இந்த உரையாடல் இது கருத்து மோதல் இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ இதுக்கு எந்த வார்த்தை கரெக்டான ஒரு வார்த்தை நீங்களே சொல்லிடுங்களேன். இல்லைங்க, இது கருத்து மோதல் இல்லைங்க. இது கருத்து மோதலா கருத்து மாறுபாடா எதுவுமே இல்ல. இது ஒரு உரையாடல், அவ்வளவுதான். ஓகே, ஒரு உரையாடல், அவ்வளவுதான். அதுவும் தவறான உரையாடலாம் கிடையாதுங்க. அந்த இளைஞரணி தலைவருக்கான அந்த பதவிக்கு அவர் தெரிவித்த அதிருப்தி ஒரு சாதாரண உரையாடல், கட்சி சார்ந்த ஒரு உரையாடலா தான் நீங்க பாக்குறீங்க இல்லையா? ரைட். நன்றி அருள், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து. At Prince Jewellery, just pay only 6% VA and 0% making charges on all gold jewellery purchases. Hurry, offer valid for a limited period only.